பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளே, மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நல்லவர். எனவே ஆண்டவர் கிருபையிலே நல்லதே நடக்கும். அன்பர்களே, நிறைய பேர் கமெண்ட் மூலமா மெசேஜ் மூலமா கேட்டுட்டே இருந்தீங்க, ஃபாதர் என்ன ஆச்சு என்று. எனவே நான் ஒரு புதிய பங்கிற்கு வந்திருக்கிறேன். இன்னொரு பங்கு சூசையப்பர் ஆலயத்திலிருந்து இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். எனவே இதையெல்லாம் ஏற்பாடு செய்வதற்கு, நானும் அந்த இடத்தில் பொருந்துவதற்கு ஒரு நாட்கள் ஆகிவிட்டது. இன்றையிலிருந்து தொடர்ந்து விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனையும் இந்த அபிஷேகமும் நம்மை தேடி வரும். அன்பு இறை உறவுகளை, நல்லா இருக்கீங்களா? வல்லமையான இறைவன் உங்களை வழி நடத்துவார். எனவே இந்த அற்புதமான நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாங்க. இந்த காலை 3 மணி வேளையில அப்பா நன்றி. நற்கருணை ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீரா. குறிப்பாக அன்பர்களே, இன்றைக்கு என்னுடைய ஆலயத்துல 19ஆம் தேதி என்றாலே சூசையப்பருடைய நாள். எனவே வல்லமையான சூசையப்பர் ஜெபத்துல நற்கருணை ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. அன்பர்களே, இன்றைக்கு தலைப்பு என்னவென்றால், நிறைவை நோக்கிய புனித சூசையப்பர். பயணம் எப்பொழுதுமே நிறைவை நோக்கி. அன்பர்களே, வாழ்க்கை பயணம் இடர்கள்லாம் வரும், துன்பங்கள்லாம் வரும். ஆனால் அந்த பயணம் எதை நோக்கி என்றால் நிறைவை நோக்கி. அதுதான் இன்றைக்கு நற்கருணை ஆண்டவர் நமக்கு செய்தியா தருகிறார். இறைவார்த்தை தரம் பாருங்க. யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தை, வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே. ஆண்டவர் இன்றைக்கு சொல்றார் நமக்கு செய்தி. காலை வேளையில வீறு கொள்ளுங்க, என்னவா இருந்தாலும் வீரமா நில்லுங்க. யார் நாடி கோழையா நிக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்ற செய்திங்க, நான் சொல்லல, வில்லியம் சொல்லுகிறது. வீறு கொண்டு துணிந்து நெல். இரண்டாவது, துணிந்து நெல். எதுவாக இருந்தாலும் பயப்படாத. அவருக்கு முன்னாடி நீ பயப்படாத. உனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், நீ ஆண்டவரோடு நிற்கிறார். எனவே பயம் வேண்டாம், துணிந்து நெல். 3வது செய்தி பாருங்க, துணிந்து நெல், அஞ்சாதே. கடன் சுமையா இருக்கலாம், நீங்க உடல் சுகமின்மையில இருக்கலாம், பொருளாதார நெருக்கடிகளில் நீங்க சிக்கி தவிக்கலாம். ஆண்டவர் சொல்றார் இன்றைக்கு நற்கருணை ஆண்டவர், என் மகனே மகளே அஞ்சாதே. ஒரு கேள்வி வரும் பாருங்க, நான் எப்படி வீறு கொண்டிருக்க முடியும்? நான் எப்படி துணிந்து நிற்க முடியும்? நான் எப்படி அச்சப்படாம இருக்க முடியும்? இதே கேள்வி இயேசுவுக்கு இருந்தது. இந்த இறை வார்த்தையினுடைய பின்புலம் ரொம்ப அழகான பின்புலம். நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு வேலை இருக்கலாம், செய்வதறியாமல் ஒரு வேலை இருக்கலாம், என்ன செய்வது என்ற ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கலாம், இல்ல இது சரியா தவறா என்ற ஒரு அச்சப்பாடு கூட இருக்கலாம். இதே சூழ்நிலையில் தான் இயேசு அன்றைக்கு இருந்தார். மோசேசுக்கு பிறகு இஸ்ராயல் மக்களை வழி நடத்தணும். என்ன செய்வது என்று தெரியாமல் அவர் இருந்த தருணத்துல ஆண்டவர் இயேசுவாக்கு பேசுகிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பேசுறார். ஆண்டவர் நான் எப்படி அச்சப்படாம இருக்குன்னு கேட்கலாம். நான் எப்படி ஆண்டவர் துணிவு இல்லாம இருக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். நான் எப்படி துணிந்து நிற்கணும் ஆண்டவரும் கேட்கலாம். இயேசுவாவும் கேட்டு இருப்பார். ஆண்டவர் சொல்ற அடுத்த வார்த்தை, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவரும் ஆகிய நான் நீ செல்லும் இடங்கள் எல்லாம் உன்னோடு இருப்பேன். நண்பர்களே, ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவா இந்த இறை வார்த்தையை நம்பினார். இஸ்ராயல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு சென்றார்கள். பிரியமான இறை உறவுகளே, இன்றைக்கு நம்புகிற நீயும் நானும் நிறைவை நோக்கி என்று முன்னுரையில சொன்னேன். நம் வாழ்க்கை நிறைவா இருக்கும். இன்றைக்கு அபிஷேகத்தை பார்ப்பீர்கள். சூசையப்பர் நமக்காய் பரிந்துரைப்பார். எனவே துணிந்து நிற்போம், கவலைப்படாமல் நிற்போம், அச்சப்படாமல் நிற்போம். நம் கடவுளும் ஆண்டவருமாகிய அந்த நற்கருணை ஆண்டவர், இன்னைக்கு நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் பார்க்கலாம். சுபிப்போம். அப்பா நன்றி. வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு அபிஷேகத்தை காணும்படியா இந்த விடியற் காலை வேளையில, இந்த புதன்கிழமையில சூசையப்பருடைய பரிந்துரை ஜெபத்துல குடும்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாறுவதாக. குறிப்பாக குடும்பங்கள் எல்லாம் கொடுங்க. கமெண்ட்ல நீங்க என்னவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்புங்க. ஃபாதர் இதுக்காக ஜெபிங்க, ஃபாதருக்காக வேண்டுங்க என்று என்னவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். நற்கருணை ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் ஒவ்வொரு விடுதலை காண்பார்களாக. பிள்ளைகள் ஒவ்வொரு வல்லமையில வாழ்வார்களாக. வல்லமையான இறை கிருபையில என்னவெல்லாம் தேவைகள் அனுப்புகிறாள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே சம்பெரிலே அபிஷேகத்தை வல்லமை பார்ப்பீர்கள். இறைவன் உங்களை இன்றைக்கு நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எனவே அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை இந்த யூடியூப் சேனல் வழியாய் வழங்கி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் மாற்றமாகி எண்ணூரில் இருக்கிற புனித சூசையப்பர் ஆலயத்தில் பங்கு தந்தையாக பொறுப்பேற்று இறைப்பணி செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும், குறிப்பா இன்றைய தினத்துல சரியாக 11:30 மணி நேரத்துல ஒரு திருப்பலி, மதிய திருப்பலி, அபிஷேக திருப்பலி, சுகம் அளிக்கும் திருப்பலி நடைபெறுகிறது. அதன் நிறைவிலே மதிய உணவும் தரப்படுகிறது. அதே போல மாலையிலே 6 மணிக்கு ஜெபமாலையோடு திருப்பலியானது தொடங்குகிறது. ஆராதனை இருக்கும், தேர்பவன் இருக்கும். அதன் நிறைவிலே சூசையப்பர் உணவும் தரப்படுகிறது. எனவே எல்லோரும் வாருங்கள், சூசையப்பர் உங்களை அழைக்கிறார்.
வாருங்கள், இறையருள் பெறுங்கள். இந்த நாள் இனிய நல்லா இருக்கும். உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தேவைகளை இந்த ஆராதனையில, என் திருப்பலியில, என் ஜபத்துல உங்களுக்காக ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன். இறுதி ஆசீர்வாதம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நாள் முழுவதும் என் மகனே, மகளே, மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள்.